வெல்கம் டு மை யூடியூப் vlogs. இன்னைக்கு என்ன சமையல்? இருங்க. ஓ, இன்னைக்கு முடிக்கலையா? முடிஞ்சு இருந்துச்சு. அவ்வளோ வெரைட்டி நேற்று. ஓ, அந்த அக்கா ஏதோ சொதி ஏதோ எடுத்துட்டு வந்தாங்களா? ஆமாம், சொதி, அப்புறமா மஷ்ரூம் ஃப்ரை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு 7 o'clock இதாகிடுச்சு. என்ன சொல்கிறது, எச்சரா இல்லை என்ன, இப்போ தூக்கத்துலேருந்து எழுப்புறோன்னா அது என்ன சொல்ல தமிழில்? நாம் கன்னடத்தில் எச்சரா ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் என்ன சொல்லுவோம் தெரியல. நானே எழுந்துட்டேன். 7 o'clock திரும்பி போய் தூக்கம் வரல. திரும்பி 8 o'clock எழுந்துச்சு ஆயிட்டேன். ஏன்னா ட்ரெஸ் தேடிட்டு இருந்தேன். உங்கள் ரூமுக்கு போயிட்டு எல்லா ட்ரெஸ் எடுத்து போ. எல்லாம் ஓகே, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு இது மட்டும் தான் பிடிச்சி போச்சு. எப்படி எடிட் பண்ண முடியும்? தானே பிஞ்சிடோ தெரியும் எனக்கு. பிரியாக்கா இருப்பாங்க, எடிட் பண்ணுவேன். வீடியோ பார்த்தவரு எனக்கு திட்டடு வரும். எங்களுக்கு கிளிப்பு தெரியாது. என்ன கிளிப்பு? இப்போ சீரியஸாக பேசுவோம். நான் ಕನ್ನಡದಲ್ಲಿ பேசுகிறேன். ನಾಳೆ ಒಂದು ಇವೆಂಟ್ ಇದೆ, ಸೊ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಿಪ್ರೇಷನ್ ಮಾಡ್ತಿದ್ದೀವಿ. ಏನಿದೆ ಅಂತ ಫುಲ್ ವಿಡಿಯೋ ನಾಳೆ ಮಾಡಿ ತೋರಿಸ್ತೀನಿ. ஆமாம், அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். செப்பரேட் அது ஸ்மால் பின்ஸு, இது பிக்கு தானே. இந்த பின்னு வேற. அது இல்லைண்ணா, இது இப்படியே வச்சுக்கலாம். அப்படியே சரியில் போட்டேன். இதெல்லாம் ஆமாம், ஏன்னா ஒரே ட்ராலியில் எல்லாமே வச்சுக்கிறேண்ணா. நம்ம நாளைக்கு போய் எல்லாம் தேடுற மாதிரி இருக்காது. இது எவ்வளோ நல்லா இருக்குது டிசைன்னா. நான் ஒரு வாட்டி வேர் பண்ணி நான் அப்படியே வச்சுக்க மாட்டேன், கொடுத்துருவேன். ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ் வச்சுட்டு அப்படியே இருக்கு. நல்லா தானே ட்ரெஸ் இருக்கு. பாவம், அவர் புது வாங்கியிருக்கிற ட்ரெஸ் பாவம் நாளைக்கு. சின்னதாக யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணுக்கு முடி இவ்வளோதான் இருக்கு, அது போட்டால் தான் நல்லா உட்காரும். இந்த பொண்ணு இது போகும். ಇದು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ. ಬ್ಯೂಟಿ ಟಿಪ್ಸ್ ಬಗ್ಗೆ ಏನಾದರೂ ಡೌಟ್ ಇದ್ದರೆ ಕಮೆಂಟ್ ಮಾಡಿ, ರಿಪ್ಲೈ ಮಾಡ್ತೀನಿ. ನಾನು ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲೂ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಶೇರ್